1 கப் அளவு அவல் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை நல்லா கழுவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் 1/2 கப் அளவு ரவையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு தயிர், 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த தோசை மாவில் நம்ம உடனே தோசை வறுக்கலாம். இந்த மாவில் தேவைப்பட்டால் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையெல்லாம் கட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி தோசை வறுக்கலாம். அதாவது ஒரு அடை மாதிரியும் நம்ம தோசை சுடலாம், இல்லைன்னா ஒரு ஆப்பம் மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். அவசரத்துக்கு மாவு இல்லைன்னா ஒரு ஆள் இல்லை 2 ஆள் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அதே போல் இந்த தோசையை வந்து நல்லா வெந்த பின்னாடி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிறனால ஒட்டிக்கும். இந்த தோசைக்கு எல்லா சட்னியும் நல்லா தான் இருக்கும், குறிப்பாக தேங்காய் சட்னி வந்து சூப்பராக இருக்கும்.